எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம குக்கன் டாக்ஸ். சொல்லுங்க, என்னப்பா நீங்க என்ன பண்ணலாம்? இன்னைக்கு வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ல வந்து கொட்டுக்காளி படம் வந்திருக்குல்ல. ஆமா, ட்ரைலர் விட்டுருக்காங்க. சூப்பர் சூப்பர். நிறைய அவார்ட்லாம் வாங்கின படம். ஆமா, அவார்ட்லாம் வாங்கியிருக்கு. சரி, அதோட ட்ரைலரோட ரியாக்ஷன் கொஞ்சம், அது ட்ரைலரே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஓ அப்படியா? சரி, அதான் நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கும் போடலாம் ரியாக்ஷன் வந்து போடலாம். போடப்பா, அதெல்லாம் போட்டே ஆகணும். நல்லா, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, போட்டு விட்டு பார்க்கலாம். சரி, ஓகே, நம்ம வீடியோ பார்த்தலாமா? போகலாம். வித்தியாசமா இருக்கு. 3 அவார்டு இருக்கு. எங்க வீட்டு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு, மிரட்டுறதுக்காக பாலமேடு வரைக்கும் போறோம். மியூசிக்கே இல்லாமல் படம் அப்படியே சொல்லியிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆகஸ்ட் 23 பயங்கரமா இருக்கு. என்ன ஒண்ணுமே புரியல. அப்படியே மியூசிக் இல்லாத ஒரு ட்ரீசர் என்ன மியூசிக்கே கிடையாது. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு இது. படத்துல மியூசிக்கே இல்லை. படமே மியூசிக் கிடையாது. படத்துல மியூசிக்கே கிடையாது, எதுவுமே கிடையாது. சூப்பரா இருக்கு. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வில்லேஜ் சைடு, அதான் ஒரு இப்போ நம்ம ரியாலிட்டியா லைஃப்ல நடக்குது இல்லை, அந்த மாதிரி வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் சூப்பரா வச்சிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பூலாங்கல் படம் இருந்துச்சு. சூப்பர். அது நிறைய அவார்ட்லாம் வாங்கி அப்புறம் அந்த டைரக்டர் வந்து கண்டுபிடிச்சு கொஞ்சம் எப்போ ரிலீஸ்? ஆகஸ்ட் 23 ரிலீஸ். வர 23. கண்டிப்பா எல்லாரும் போய் இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. கண்டிப்பா. இன்னொன்னு என்னன்னா, இதே மாதிரி ஒரு படம் வச்சு, கடைசி விவசாயின்னு ஒரு படம் வச்சு, அந்த படத்தை எல்லாருமே நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அது வந்து கொண்டாட வேண்டிய ஒரு படம் தான். அந்த படத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பா இந்த படத்தையே தியேட்டர்ல போய் பார்ப்போம். இந்த படத்தையாச்சு எந்தெந்த இண்டஸ்ட்ரி படமோ நம்ம கொண்டாடுறோம். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி ஒரு படம் வருது. கண்டிப்பா இந்த மாதிரி படத்தை போய் தியேட்டர்ல வரவேறுங்க. கண்டிப்பா. அப்பதான் வந்து இந்த அடுத்தடுத்து இந்த மாதிரி படம் வரும். சொல்ல போனா சூரிக்கு வந்து 3வது படம் பெஸ்ட் படம். ஆமா, லைன் அப்ல சூப்பர் படம் நல்லா பண்ணிட்டு இருக்காப்ல. வரிசையா அப்படியே ஒரு அடியா அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காப்ல. இந்த படம் பயங்கரமா இருக்குன்னா, அதர் சைட்லயும் நல்லா தான் சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விசாரணை, அப்புறம் வந்து கருடன். விடுதலையா? சரி, ஓகே. விடுதலை, கருடன், இந்த மாதிரி இருக்கிறாங்க. அவர் எடுத்த படம் தானப்பா. டக்குன்னு இது பண்ணும்போது என்ன பண்றது, ஸ்ட்ரைக்கா வருது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த படம் வருதுங்கும் போது சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டும் இருந்தேன். அப்படியா? கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு நல்ல ஹிட்டாகவும் நான் நம்புறேன். சரி. ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து மக்கள் ஏற்றுக்கணும். இந்த இதில் குறை சொல்றது, அந்த இதில் குறை சொல்றது விட அந்த படத்துக்குள்ளேயே நம்ம ரியாலிட்டியாக போயிட்டா மட்டும்தான். ஏதாவது மியூசிக் போட்டால் குறை சொன்னாங்க, மியூசிக் இல்லாமல் பண்ணிட்டாங்க. வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்டா ஏதாவது பேசிங்கன்னா வந்தியா படத்தை வந்தியா போனியா, இந்த மியூசிக் நல்லா இல்லை, அவரை போட்டா நல்லா, இவரை போட்டா உன்னே தான் முதல் போடுவோம். பார்த்துக்க, சரியா? அதனால கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்க, பார்த்து என்ஜாய். அதே மாதிரி வியூஸ் நல்லா போயிருக்கும்ல இது அந்த ட்ரைலர். ஆமா, நல்லா வியூஸ் போயிருக்கு. அது இல்லாம இது இந்த ட்ரைலர் லான்ச்ல மிஸ்கின் பேசின பேச்சுக்கு வந்து அவர் பயங்கரமா பேசினாலே அந்த படத்துக்கு ட்ரைலர் வந்தது. அவர் நல்லா பேசினாரு. எல்லாருமே நல்லா பேசினாங்க. ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா தான் பேசினாங்க. சூப்பராக வரும்னு நினைக்கலாம். படத்தை பார்ப்போம். ட்ரெய்லரே பயங்கரமா படத்தை போய் தியேட்டரில் பாருங்க. இந்த மாதிரி படத்தை தியேட்டரில் மட்டும் பாருங்க. அப்போதான் வந்து அடுத்தடுத்த படங்கள் இந்த மாதிரி வரும்.
ஸோ ஃபைனலி நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, நன்றி.